முதலாம் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ESP பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருக்க கண்காட்சியில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்களா நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா, ஒரு பர்சனுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளார போனோடனே அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ஜுலா வந்து வச்சுருக்காங்க. அந்த வந்து எஃபெக்ட் வந்து கொடுக்குறதுக்கு சவுண்ட்ஸ் எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட போஸ்டரு. அந்த போஸ்டர் பார்த்தாச்சு. அடுத்து மேஜிக் ஷோ இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருந்தாங்க. இப்போ உள்ளார போயாச்சு. இதுதான் விலங்குகள் விலங்குகள் காட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. விலங்குகள் வான விலங்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு போனால் ஏமாற்றிட்டானுங்க, ஏமாற்றிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பொம்மையில் இருந்தது. அதுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. தனியாக நவுற மாதிரி, தலை ஆடுற மாதிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. டூ நாட் டச்ன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா தொட்டால் ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒயர் கனெக்ஷன் தான், நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒயர் கனெக்ஷன் தான். நீங்கள் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் வந்து அதை தொடாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்க பாருங்கள், தொடாமல் இருங்க. ஏன்னா அதில் வந்து கரண்ட் சப்ளை வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொன்றா போகலாம். ஒவ்வொன்றும் சவுண்ட் எஃபெக்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது நம்ம தலைவர் சோட்டா பீமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டகச்சிவிங்க இருந்தது, மலைப்பாம்பு இருந்தது, மயிலெலாம் இல்லை, மான் இருந்தது, அப்படி ஒட்டகச்சிவிங்க இருந்தது. கடைசியில் ஏமாற்றிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளார போனால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடைகள்லாம் இருந்தது. அதில் வந்துட்டு கீ செயின் கடையில் தான் வந்து செம கூட்டமாக இருந்தது. வளையல் கடை இது. வளையலுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வளையலும் வந்து வாங்க முடியும். இங்கே கீ செயின் கடை இருக்குது பார்த்தீங்களா. இந்த கீ செயின் கடையில் தான் அதில் நேம் எழுதி தருவாங்க. அதுக்கு வந்து செம கூட்டமாக இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டுக்க கூலிங் கிளாஸு, அதுக்கப்புறம் 10 ரூபா 20 ரூபா ஜாமாங்க, அதுக்கப்புறம் வளையல் இது, அதுக்கப்புறம் வீட்டு விளாட்றதுக்கு, குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு ஜாமான், இது வந்துட்டு 100 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்செலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போயிட்டு உள்ளார போனால் இங்கே வந்துட்டு விசுவல் ரியாலிட்டி கிளாஸஸ் இருந்தது. அந்த விசுவல் ரியாலிட்டி கிளாஸ் வந்து போட்டு பார்த்தேன். இதுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து மேக்ஸ் கேம் மாதிரி தான். இந்த வந்துட்டு பாலை வந்து உருட்டி விட்டோம்னா வந்துட்டு ஹை ரேஞ்சில் இருக்க இதுக்கு வந்துட்டு ப்ரைஸ் இருக்கும். அதே மாதிரி லோ நம்பரில் வரதுக்கும் ப்ரைஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஆவரேஜ் நம்பரில் வரதுக்கு சோப்பு டப்பா தான் கிடைக்கும். அது மாதிரி தான் சோப்பு டப்பா தான் கிடச்சிச்சு. சரி, கடைசியில் கன் ஷூட்டிங் இருந்தது. இந்த கன் ஷூட்டிங் எவ்வளோன்னு பார்த்தா 40 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 40 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கன் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்காட்சியிலே ஒட்டக சவாரி தான். ஒட்டக சவாரி வந்து இங்கே இருக்குது. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 70 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து ஒட்டக சவாரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க தாராளமாக. ஏன்னா ஒட்டகம் வந்து நம்ம ஊர்லலாம் பார்க்குறது ரொம்ப ரேரான விஷயம். இப்போது வந்துட்டு பாலைவனத்து சைடில் தான் வந்து ஒட்டகங்கள்லாம் இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம இப்போ அரியலூருக்கு வந்துட்டு இந்த கண்காட்சிக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 70 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ரவுண்ட் வந்து அப்படி போயிட்டு வரலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ESP அவர்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டாப்ல. கடைசியில் ஒரு குண்டை கூட வந்துட்டு ஒரு பலூனில் கூட சுடலை. அதுதான் மிகவும் சோகமான விஷயம். நான் வந்துட்டு எந்த ஒரு பலூனையும் சுடலை. இந்த இதில் 5 இது வேஸ்ட்டாக போச்சு. ஓட்டேரி நிறைய அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. எல்லாம் ட்ரை பண்ணேன், எதுவுமே வந்துட்டு இதாகலை. அதில் வந்துட்டு பச்சை பயிர் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க கன் ஷூட்டிங்க்கு. சரி, சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். மீதி இதில் எப்படியா இருந்தாலும் 1-2 சுட்டுருவேன். ஆனால் இந்த இதில் வந்துட்டு ஒன்று கூட சுடலை. அது ரொம்ப சோகமான விஷயமாக போயிடுச்சு இந்த பொருட்காட்சியில். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரிட்டு வந்துட்டு அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. பிரெட் ஆம்லெட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களை விளாட்றதுக்கு அந்த பலூன் மாதிரி ஏறி விளாடுவாங்க பார்த்தீங்களா. இந்த இதுதான், இதில் காற்று ஃபில் பண்ணியிருப்பாங்க. மேலே ஏறி கூச்சி விளாடுவாங்க. அந்த இதுகளாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்னோ வேல்டுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் 3D அந்த பயங்கரமாக இது பண்ணுறது. இது வந்து குழந்தைங்க வந்துட்டு வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு போட் பண்ணுற மாதிரி, குழந்தைங்க வந்து போட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒட்டகம் திரும்பி வந்துச்சு. நம்ம திரும்பி ஒட்டகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நடுவில் கூட இது பண்ணல. இந்த குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து சவாரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சவாரி பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான். அவனை வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகர சவாரியில் கேட்டேன். இல்லை இது நம்ம ஊராக இருக்குது, நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டான். யாருக்காகவும் கூச்சப்படாதீங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சுருங்க. யார் என்ன நினச்சா என்னங்க, நமக்கு பிடிச்சதுன்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம செஞ்சிடணும். அதனால் வந்துட்டு நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் ஏறி போங்க. உங்களுக்கு வயசாக ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தானே, எவ்வளோ கம்மியாக இருந்தானே, எனக்கு பிடிச்சிருக்கா அந்த விஷயத்த வந்து நான் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு மேலே சீசா மாதிரி ஆடும் அந்த இது. அதுக்கப்புறம் ராட்டினம் இருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு வாடா ராட்டினம் போவோம்னு சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். ராட்டினம் ஏறி மேலே சுற்ற போயிருந்தேன். 9 டிக்கெட்ஸ். நான் சிங்கிளாக தான் போயிருந்தேன். அவன் வந்துட்டு ஃபேமிலியோடு வந்திருந்தான். கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 9 டிக்கெட்ஸ் ஆச்சே. குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெயின் ஓட்டுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு காரு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், காரில் உட்காந்து சுற்றி விடுவாங்க காரை குழந்தைங்க. அதில் வந்து சோட்டா பீம் வந்து நடுவில் வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஒட்டகத்தில் வந்து குழந்தைய வந்து ஏற்றி விட்றாங்க. அதை ஏற்றி விட்டுட்டு அவங்க அப்பாவும் ஏறிட்டார். அப்படியே ஒரு ரைடு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சுற்று தான். ஒரு சுற்றுக்கு வந்து 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து போகலை. நான் அலகாபாத்தில் போயிருந்தேன். அது வந்துட்டு கீழே இருந்து எந்திரிக்கிற எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் இங்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து மேலே இருந்து அப்படியே ஏறி உட்காந்து
வந்துடலாம். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுனால இதில் போகிறதுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை மெயினாக, அதனால தான் அதில் போகலை. போயிருந்திருப்பேன் இல்லைனா. இப்போ பாருங்கள் எல்லா ராட்டினமும் இருக்குது. நானே தான் எல்லா வீடியோ எடுத்ததுனால வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஷூட்டிங் மட்டும் பக்கத்தில் இருந்த பசங்களை வந்து எடுக்க சொல்லியிருந்தேன், கன் ஷூட் பண்ணுறது மட்டும். இப்போ வந்துட்டு இங்கே ஐஸ் வேல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்துட்டு பின்னாடி இங்கே பாருங்கள் ஒருத்தர் வந்து ஐஸை வந்து கட் பண்ணி தள்ளுற மிஷினில் வச்சு தள்ளிட்டு இருந்தார். உள்ளார வந்து ஐஸ் கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு தான் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணி தான், அதெல்லாம் நான் உள்ளார போகலை. அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மேஜிக் ஷோ வந்து தனியாக போயிட்டுருக்கு. அங்கிட்டு ஓரமாக மேஜிக் ஷோ போயிட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இங்கே பொருட்காட்சியில் வந்து போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் திரும்பியும் ஒட்டகத்துக்கே வந்தாச்சு. முடிஞ்சு சுற்றி ஒட்டகத்துலேயே இருந்தேன். ஏன்னா அதை பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ஒட்டகம்லாம் கிடையாது. நம்ம பாலைவனத்தில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அதோட கால் ஃபீட்டை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதான் ஸ்னோ வேல்டு. இந்த ஸ்னோ வேல்டு தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த ஐஸ் வந்து தள்ளிட்டு இருந்தார். இந்த மாதிரி பேய் வீடு இது மாதிரி எல்லாமே இருந்தது. அதை தாண்டினதுக்கப்புறம் தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு மேஜிக் இது இருந்தது, ஷோ இருந்தது. அதுக்கு நான் போகலை. இதெல்லாம் இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 செலவு பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் இதில் வந்துட்டு வாட்டர் கேம் விளாட்றதுக்கு ஒரு ஆள் உள்ளாரே சேஃப்டிக்கு இருந்தார், எதுவும் நடந்துக்கூடாது. இப்போ தான் ராட்டினத்து மேலே இருக்கும். ராட்டினத்து மேலே இருந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்தது. பாருங்கள் மேலே இருந்து டாப் வியூவில் இருந்து அந்த பொருட்காட்சியை எடுத்திருக்கோம். செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, டெம்போ லாரிலாம் வச்சு கடத்திருக்கேங்க, ஒரு 40 ரூபா 4000 ரூபாயாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் 300 400 செலவு பண்ணியிருக்கேங்க. பார்த்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே மேலே வந்து டாப் வியூவில் வந்து எடுத்தாச்சு. அப்படியே பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. கொஞ்சம் ராட்டினத்தில் போகும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து போகிறோம். அவனும் என் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுரா போய் இப்போ தான்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனும் நானும் தான் போயிருந்தோம். நான் யதார்த்தமாக போயிருந்தேன், அவனும் யதார்த்தமாக ஃபேமிலியோடு வந்திருந்தான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். டைமிங் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் காலையில் 10 மணி டு நைட்டு 10 மணி வரைக்கும், மீதி நாளில் 4 மணி டு நைட்டு 10 மணி வரைக்கும். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே நேற்று கூட்டம் இருந்தது சனிக்கிழமைங்கிறதுனால. இப்போ தான் விஷுவல் இது நான் இதை பார்த்துருந்தேன். முதல்ல வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டேன். நான் வந்துட்டு காஞ்சூரிங் மாதிரி ஒரு பேய் ஷோ தான் பார்க்குறதுக்கு இது பண்ணேன். அதில் வந்துட்டு டைனோசர் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அது மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நான் ப்ரிப்பேர் ஆனதுனால நான் பயப்படாமல் பேனிக் ஆகாமல் இருந்தேன். எனக்கு முன்னாடி பசங்கள்லாம் விளாண்டானுங்க. அது செம்மையாக ஒருத்தன் எப்படி இப்போ அந்த கிளாஸ் மாட்டி விட்றவரையே அடிச்சிட்டான். ஏன்னா அங்கே பலூன் வரும், அந்த பலூனை தள்ளுறதுக்காக தான் கையை நவுத்தினான். ஆனால் வந்து அவன் கிளாஸ் போட்டதுனால அவர் இருக்காருன்னு தெரியாமல் அவரே வந்து அடிச்சிட்டான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மனதளவு ப்ரிப்பேர் ஆகிட்டு அந்த எது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே வந்துட்டு நீங்கள் பேய் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். சின்னதாக வந்துட்டு டைனோசர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள். அந்த விஷுவல் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் பயப்படுவோம். நான் முதல்ல ஏற்கனவே ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு நான் முதல்ல இங்கேயே வந்து ரெடி ஆகிட்டேன், எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இதை வந்து பயப்படாமல் நான் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்தது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகேவா, நம்ம வந்து கற்பனை உலகத்தில் தான் இருக்கும், ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாமல் இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் தாராளமாக. அதுக்கப்புறம் வந்துட்டு அரியலூர் பொருட்காட்சி போகாதவங்க போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ரைடு பிடிச்சிருந்தது, இல்லை எந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ESP. நன்றி, வணக்கம்.